நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. அதிக அளவிலே ஒரு வேத பகுதி நாம் தியானித்து ஜெபிப்போம். 1 யோவான் 3 அதிகாரம் 8, 9 ஆகிய வசனங்கள். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். ஹல்லேலூயா. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். பாவம் செய்ய மாட்டான் என்று எழுதப்பட்டிருக்கு. தேவனால் பிறந்தவர்களை எப்படி கண்டுபிடிப்பது? நிறைய வேளையிலே கண்டுபிடிக்கணும்னு சொல்லி ரொம்ப ஆசைப்படுவோம். ஆவிக்குரியவங்க யாரு, உலகத்துக்குரியவங்க யாருன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும்னு சொல்லி ரொம்ப ஆசைப்படுவோம். ஏன்னா சில குடும்பத்தில் எப்படி யோசிப்போம் அப்படின்னா, நானும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும், ஆசைகள் நிறைய இருக்கு. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்தால் மட்டும்தான் எது கரெக்ட் எது தப்பு அதை கண்டுபிடிக்க முடியும். சில வேளையிலே கர்த்தரை விட்டு தள்ளி போகும்போது ஒரு மனுஷன் முதல்ல போய் பாவத்துல போய் சிக்கிக்கொள்ளும். பாவத்துல போய் சிக்கிக்கொள்ளும் போது ஆசீர்வாத தடை காணப்படுது. ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும் அப்படின்னா முதல்ல பாவம் வரக்கூடாது. கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியங்கள் என்னெல்லாம் இருக்கு, இதை ஒரு மனுஷன் கண்டுபிடிச்சா மட்டும்தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர முடியும். குடும்பத்துக்குள்ள சமாதானம் இருக்கும், வீட்டுல நிம்மதி இருக்கும், தேவையில்லாத பிரச்சனைகள் வராது, எல்லாமே ஆசீர்வாதமா இருக்கும். அதுக்கு முதல் ஸ்டெப் என்னன்னா பரிசுத்தம். நம்ம கிறிஸ்துவுக்குள்ள பரிசுத்தமா இருந்தா மட்டும்தான் பிசாசை ஜெயிக்க முடியும். ஏன்னா எங்க பார்த்தாலும் பாவத்தை விதைச்சுக்கிட்டே இருக்கான். ஒரு பக்கம் தீமை, இன்னொரு பக்கம் பார்த்தா அக்கிரமம், இன்னொரு பக்கம் பார்த்தா பொல்லாமை, இன்னொரு பக்கம் பார்த்தா குற்றம் சாட்டி கொண்டே இருப்பாங்க. அவங்க தப்புன்னு சொல்லி குற்றம் சாட்டி கொண்டே இருப்பாங்க. இதெல்லாம் இன்னைக்கு காலையில என்ன செய்தி அப்படின்னா, பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஒரு மனுஷன் பாவம் செய்யாம இருந்தாலே வீடு தேடி ஆசீர்வாதம் வந்து சேர்ந்துடும். 24 மணி நேரம் வாழ்க்கையில பாவம் செய்ய மாட்டேன்ப்பா, நான் கர்த்தருக்கு பிரியமில்லாத எந்த ஒரு காரியமும் நான் செய்ய மாட்டேன், நான் கர்த்தருக்கு பிரியமானபடி மட்டும்தான் நான் வாழ்வேன் அப்படின்னு சொல்லி ஒரு குடும்பம் தீர்மானம் எடுத்து கர்த்தருக்கு பிரியமானபடி வாழ்ந்தாலே கண்டிப்பா பரிபூர்ணமான ஆசீர்வாதம் தான். அதனால காலை வேளையிலே நம்ம எல்லாரும் என்ன யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, நம்ம தேவனால் பிறந்து பாவம் செய்யாம இருக்கிறோமா அதை முதல்ல கண்டுபிடிக்கணும். ஏன்னா அந்த பழைய சுபாவம், அந்த ஜென்ம சுபாவம், இன்னுமாக கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. நிறைய குடும்பத்திலே என்ன நடக்கு அப்படின்னா, ஒரு வியாபாரம் பார்ப்பாங்க, ஒரு புரோக்கர் தொழில் பண்ணுவாங்க, சில பெரிய போஸ்ட்ல இருப்பாங்க, பெரிய இடத்துல இருப்பாங்க. அதனால நிறைய பொய் பேச வேண்டிய சூழ்நிலை வந்துடும். தேவன் பொய் பேச்சை அறிவிக்கிறார். பொய்யர்கள் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகம் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். ஒரு மனுஷன் பொய் பேசும்போது குடும்பத்துக்குள்ளே ஒற்றுமை இருக்காது. பொய் பேசும்போது சத்துரு உள்ள வந்துருவான். பொய் பேசும்போது இருதயத்துக்குள்ளே அந்த பொய்யின் ஆவி உள்ள வந்துடுது. அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி பிரதர் வாழணும்? பாவம் செய்யாம வாழணும். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். பாவம் செய்ய மாட்டான். ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. என் இருதயத்துக்குள்ளே இயேசு கிறிஸ்து இரத்தத்தினால கழுவப்பட்டு தேவனுடைய வார்த்தையினால நிரம்பி இருந்தால் அநியாயமான காரியத்துக்கு கையை நீட்ட மாட்டேன், அக்கிரமமான காரியத்துக்கு போக மாட்டேன். தப்பு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுட்டு அப்படின்னா தீமையை விட்டு விலகிடுவேன்.
எதெல்லாம் தப்புன்னு சொல்லி நமக்கு பரிசுத்த ஆவியானவர் கற்றுத் தருவார். பரிசுத்த ஆவியானவர் வரும்போது பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாயத்திற்கு குறித்து உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அவர் நம்ம கூட இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். நிறைய வேளையில நம்ம மக்கள் எப்படி யோசிப்பாங்க அப்படின்னா, என்னையாவது ஆவியில வளர முடியலையே. ஆவியில வளரலாம், நேரத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது. பக்கத்து வீட்டில் போய் 2-3 மணி நேரம் கதை பேசியாச்சு அப்படின்னா 3 மணி நேரம் டைம் வேஸ்ட் ஆயிடும். அதே நேரத்தில் ஒரு குடும்பம் தப்பா வாழ்றாங்க அப்படின்னு தெரிஞ்சாச்சு அப்படின்னா, தீமையும் தெரிஞ்சிட்டு அப்படின்னா விட்டு விலகிடணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும் அப்படின்னா சரியான வழியை நம்ம சூஸ் பண்ணா மட்டும்தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர முடியும். பாவம் செய்யாமல் அந்த இடத்தை விட்டு விலகி ஓடிடணும். யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை விட்டு விலகி ஓடிட்டார். விலகி ஓடினதுக்கு அப்புறம் தான் அடுத்த ஸ்டெப் ஒரு உயர்வு. அதே போல நம்ம வாழ்க்கையிலே எல்லா விதமான ஆசீர்வாதம் தேவன் நமக்கு தந்துடுவார். நம்ம எந்த அளவுக்கு தீமை வெறுத்து வாழ்றோம், கர்த்தர் பிரியமானபடி எந்த அளவுக்கு வாழ்றோம், எந்த அளவுக்கு நம்ம பரிசுத்தமா வாழ்றோம், எந்த அளவுக்கு நம்ம உண்மையா வாழ்றோம், எந்த அளவுக்கு நம்ம செம்மையா வாழ்றோம், கர்த்தருடைய கரத்துல நம்ம இருக்கிறோமா, தேவனுக்கு பிரியமானபடி நம்ம வாழ்றோமா, அவருக்கு கீழ்ப்படிந்து வாழ்றோமா, அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறோமா, இதை நம்ம கண்டுபிடித்தால் கண்டிப்பா நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரலாம். நான் 2015 கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சேன். 2016 முழு நேர ஊழியத்துக்கு வந்தேன். நிறைய வசனங்கள் வாசிக்கும் போது புரியாது. மறுபடியும் வாசிக்க எந்தெந்த வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் இருந்தானோ தேவனுடைய சமூகத்துல தாழ்த்த ஆரம்பிச்சேன், மனம் திரும்ப ஆரம்பிச்சேன், கண்ணீரோடு ஜெபிக்க ஆரம்பிச்சேன். வசனத்தின் மூலியமாக ஆவியானவர் பேசும்போது கண்ணீரோடு தேவனோடு ஒப்புரவாக ஆரம்பிச்சேன். கர்த்தருடைய கிருபையினாலே இந்த காலவெளியிலே யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, கர்த்தரை விட்டு தள்ளி போன காரியங்கள் இருக்கா, அதை முதல்ல கண்டுபிடிக்கணும். ஏன்னா பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். நான் எப்போதுமே சொல்லுவேன், ஒரு காரை மேனுஃபேக்சர் பண்றாங்க அப்படின்னா அது எப்படி மேனுஃபேக்சர் பண்ணான்னு சொல்லி அவங்களுக்கு தெரியும். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஒரு மனுஷன் பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னா பிசாசுடைய மேனுஃபேக்சர். அதனால இந்த பாவத்தை வெறுத்தா மட்டும்தான் ஆசீர்வாதம். ஐயா, நான் பாவமும் செய்யறேன், என் வாழ்க்கையில எனக்கு எல்லாம் வேணும் அப்படின்னா தேவன் சொல்வார், முதல்ல மனம் திரும்பு, முதல்ல பாவ மன்னிப்பு பெற்றுக்கொள், மனம் திரும்பி அறிக்கை செய்து விட்டு விடணுமா. தேவனிடத்திலிருந்து இரக்கங்களை பெற்றுக்கொண்டால் மட்டும்தான் இந்த பூமியில நமக்கு தீர்காயுசு. நிறைய வேளையிலே மனுஷனை திருப்திப்படுத்துறதுக்காக பல பாவ காரியங்கள், அதனுடைய முடிவு என்ன? பாவத்தின் சம்பளம் மரணம் என்று எழுதப்பட்டிருக்கு. ஒரு மனுஷன் கர்த்தரை விட்டு தள்ளி போகும்போது, தேவனை மறந்து வாழும்போது, தேவன் இல்லை என்று சொல்லும் போது, துன்மார்க்கன் கர்த்தரை தேடான், தேவன் இல்லை என்று சொல்கிறவன் மதிகேடன். துன்மார்க்கரும் தேவனை மறக்கிறவர்களும் தேவன் இல்லை என்று சொல்லுகிறவர்களும் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தவும் எரிகிற கடல் நரகத்திலே தள்ளப்படுவார்கள். இப்படிலாம் பைபிள்ல வசனம் இருக்கு. அதிக அளவில் ஆசீர்வாதம் வேணுமா, பரிபூர்ணமா தருவார். குடும்பம் தேவனுடைய கரத்துக்குள்ள இருக்கா செக் பண்ணி பாருங்க. ஐயா, என் வீட்டுக்கு எனக்கு இன்னைக்கு ஆசீர்வாதம் வேணும், சரி, நான் தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்கிறேன், என் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைக்கு நான் எங்கேயாவது காரணமா இருக்கிறேன்னா, நான் இப்படிதான் யோசித்து பார்க்க ஆரம்பிச்சேன். ஒரு பாவி மிகுந்த நன்மையை கெடுப்பான், ஒரே ஒரு பாவி மட்டும். ஒரு வீடு ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா எல்லாரும் கர்த்தருக்கு பிரியமானபடி இருக்கணும். ஒரே ஒரு குடும்பத்துல ஒருத்தவங்க மட்டும் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க,
குடும்பம் ஃபுல்லா விக்கிரத்துல இருக்காங்க. அப்ப நாங்க என்னன்னே செய்யணும் அப்படிம்பாங்க. உங்க வீட்டுல நீங்க கண்ணீர் வடித்து ஜெபிக்கிறீங்களா? அது தேவனுடைய சமூகத்துல போய் எட்டும்போது கண்டிப்பா அதுக்குள்ள பதில் வரும். குடும்பம் ரட்சிக்கப்பட்டால் மட்டும்தான் ஆசீர்வாதம். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த வீடு எப்படி நல்லா இருக்கும், எப்படி ஆசீர்வாதமா இருக்கும். ஒரு வீட்டுக்குள்ள பாவம் இருக்கும்போது பிசாசு எல்லாம் வந்துட்டு போயிட்டு இருக்கான். அது நிறைய குடும்பத்துல தெரிய மாட்டேங்குது. இஷ்டம் போல பாவம் பண்ணிட்டு இருக்கோம். நான் ஏன் உன் பேச்சை கேட்கணும்? நான் ஏன் பாஸ்டர் பேச்சை கேட்கணும்? நான் ஏன் மனம் திரும்பணும்? நான் ஏன் பாவம் மன்னிப்பு விட்டுக்கொள்ளணும்? நிறைய குடும்பத்துல கத்தரை விட்டு தள்ளி போய் குடும்பத்துல பார்த்தா நிம்மதியே இல்லை. என்னன்னு சொல்லி போய் பார்க்கும்போது பண ஆசை, பொருளாசை, நகை ஆசை, இதை மட்டுமே உட்காந்து யோசிச்சுட்டே இருக்கான். சொத்து வாங்கணும், தான் குடும்பம் நல்லா இருக்கணும். இப்ப அப்படி போயிட்டாங்க. கிடையாது. நமக்கு ஒரு நாள் நம்ம உயிரோட இருக்கிறோம், காலைல தூங்கி எழுந்திரிச்சு நம்ம உயிரோட இருக்கிறோம் அப்படின்னா தேவன் நமக்கு கிருபை தருகிறார் என்று நம்ம அழகா சொல்றோம். நான் இன்னொரு பக்கம் சொல்லுவேன், நமக்கு உயிர் பிச்சை போட்டிருக்காரு. அவ்வளவுதான். நம்ம தேவனுடைய பிள்ளைகள் தான்ப்பா, ராஜாக்கள், ஆசாரியர்கள் தான். ஆனா அந்த பூமியில ஒரு நாள் ஒரு மனுஷன் 24 மணி நேரம் சுவாசத்தோடு இருக்கணும் அப்படின்னா அந்த சுவாசத்தை தந்த தேவனுக்கு நம்ம நன்றி சொல்லணும். அதுக்குத்தான் காலை வேளையில நமக்கு எல்லாத்தையும் நம்ம தியானிச்சுட்டு காலை வேளையில பரிசுத்த வேதாந்தத்தை நம்ம தியானிக்கும் போது என்ன உணர்ந்து கொள்ளணும் அப்படின்னா, என் வாழ்க்கையில எத்தனை குறை இருக்குப்பா, இந்த குறையெல்லாம் மன்னிங்க. எனக்கு ஆசீர்வாதம் வேணும்ப்பா, என் குடும்பம் எனக்கு ஆசீர்வாதமா இருக்கணும்ப்பா. நீங்க அழகா ஜெபிக்கலாம், இப்படியே ஜெபிக்கலாம். அப்பாஞ்சலி கூப்பிடுங்க. இருக்கிற இடத்துல அப்பாஞ்சலி கூடும்போது தேவன் பார்ப்பார். உங்களை உருவாக்குன தகப்பன் உங்களை பார்ப்பாரு. ஐயா நான் வேற நாட்டுக்குள்ள இருக்கேன், எங்கனாலும் இருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருக்கிற இடத்துல முழங்கால் போட்டு தேவனை தேடுங்க. தேவனை தேடும்போது என்னென்ன நடக்கும்? ஏன்னா நம்ம மக்களுக்கு நிறைய கேள்வி மேலதான் கேள்வி. பாவம் செய்யும் போது பிசாசுனுடைய மேனுஃபேக்சர் முதல்ல ஒரு வீட்டுக்குள்ள பாவத்திலே வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னா அவங்க ரட்சிக்கப்படணும். வேதம் தெளிவு எழுதப்பட்டிருக்கு. பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். தேவனுடைய குமாரன் இந்த பூமியில எதற்காக வெளிப்பட்டார்? பிசாசுடைய கிரியைகளை அழிக்க வேண்டும். அதற்காகவே தேவ குமாரனாக வெளிப்பட்டார். தேவனால் பிறந்த எவனும் தன்னை காக்கிறான். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. ஐயா யார் யார் தேவனால் பிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லி கேட்டால், இயேசு கிறிஸ்துவே மேசியாவாக சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளும் போது தேவனால் பிறந்திருக்கிறார். 1 யோவான் 5:1 இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். அப்ப தேவனால் பிறந்த மனுஷன் யாரு அப்படின்னா இயேசுவை மேசியாவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும், உலக இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்னை மீட்டெடுக்கதான் இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார். சிலுவையிலே நம்முடைய பாவம், நம்முடைய அக்கிரமம், நம்முடைய தலைமுறை சாவை எல்லாவற்றையும் சிலுவையில தாமே சுமந்தார். நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். அந்த உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை மேசியாவாக நாம் ஏற்றுக்கொண்டு நம்ம வாழ்க்கையில நம்ம கர்த்தருடைய வார்த்தையில நிலைத்திருக்கும் போது நம்ம குடும்பம் ஆசீர்வாதம் நம்ம தேவனால் பிறந்து இருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான். காலவேளை சின்ன ஜெபம் பண்ணி முடிக்க போறோம். அழகா தேவன்கிட்ட கேளுங்க, அப்பா நான் உங்க பிள்ளையா வாழணும். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். நான் அந்த கேட்டகரி வேண்டாம்ப்பா. நான் பாவம் செய்யாம பரிசுத்தமா வாழணும், எனக்கு ஒரு கிருபை தாங்கப்பா அப்படி கேட்பீங்களா? ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே நன்றியோடு துதிக்கிறோம், செய்கிறோம்ப்பா.
கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல நாட்களுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. இந்த செய்தியை கேட்கறதுக்கு தேவன் எங்களுக்கு ஒரு கிருபை தந்திருக்கிறீங்க. ஸ்தோத்திரம்ப்பா. கர்த்தருடைய வார்த்தையில் நாங்கள் நிலைத்திருக்கணும். அப்படிப்பட்ட கிருபைகள் எங்களுக்கு தாங்கப்பா. இந்த நாளில் ஜெபிக்கிற எல்லா தேச ஜனங்களையும் கர்த்தர் பரிபூர்ணமா ஆசீர்வதிங்க. கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியங்கள் என்னெல்லாம் இருக்கும் எல்லாவற்றையும் நீக்கி போடுங்க. தேவனுக்கு பிரியமானபடி வாழ்றதுக்கு எங்களை தாழ்த்திரோம், அர்ப்பணிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மட்டும் மைமுடுதாக. குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிச்சிருங்கப்பா. உமக்கு பிரியமானபடி நாங்கள் வாழணும்ப்பா. சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் வரை எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. அப்பத்தின் தண்ணீர் ஆசுடுங்க, கையின் கீழ் ஆசுடுங்க. ஜெப அபிஷேகம் தாங்க உம்முடைய சமூகத்திலே காத்திருக்க கிருபை செய்யுங்க. தீமையை வெறுத்து கர்த்தர் பயந்து வாழறது கிருபை செய்யுங்க. பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தினால் பிள்ளைகளை நிரப்புங்க. உம்முடைய கரம் தொட்டு ஆசுடுங்க. களஞ்சியங்கள் நிரம்பி வழியணும், பாத்திரம் நிரம்பி வழியணும். பண்டக சாலை திறந்து கர்த்தர் ஆசீர்வதிங்க. பொக்கிஷ சாலை திறங்கப்பா. இந்த நாளுக்குள்ள எல்லா விதமான மன்னாவை தந்து கர்த்தர் ஆசீர்வதிங்க. வெளியில புறப்படுறாங்க கொளுத்த கன்றுகளை போல வளரணும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடுகிற குடும்பங்களை கர்த்தர் 1000 தலைமுறைக்கு ஆசீர்வதிங்க. வேலைக்கு அஜுபீரம் கர்த்தர் வாசல் திறந்து விடுங்க. கற்பத்தினிக்கு அஜுபீரம் கர்த்தர் மனம் இருங்க. திருமணத்துக்கு ஆயத்தமா இருக்குங்க. ஏற்ற துணையை தாங்க. சரீரத்தில் பலவீனத்தோடு யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ கர்த்தர் பூரண சுகம் தந்து ஆசீர்வதிங்க. தேவன் அருளிய அப்போ மினிஸ்டர் மூலியமாக இணைந்துக்கிற எல்லா தேச ஜனங்களையும் கர்த்தருடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தில் முத்திரை போடுங்க. உங்களோட ரத்த கொட்டைகளை வேலிடுங்க. அப்பிரோஜனமான ஊழியக்காரப்பா கர்த்தர் பொறுப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். தேவனுக்கு மகிமையுண்டாதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் உடனே ஆசீர்வதிப்பாராக ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்ம கொடுப்பதாக ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே 9363064181 நம்பர் உண்டால் உங்களுக்காக குடும்பத்துக்கு ஜெபிப்போம். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.